நான் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே இந்த Redmi Note 10 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2 மாதத்துக்கு அப்புறம் இன்னமும் இந்த ஃபோனை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, வெல்கம் டு பிரதீப்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா இந்த Redmi Note 10 வச்சு நிறைய வீடியோ பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஒரு ப்ராப்பர் ரிவ்யூ கிடையாது. ஆனால் 2 மாதத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணி நான் ஃபேஸ் பண்ண பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த ஃபோன் வாங்க பிளான் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த வித்தியாசமான ஆக்வா கிரீன் கலர் ஃபோன் வாங்கினேன். இது பேஸ் வேரியண்ட் 4GB 64GB மாடல் தான். இதுதான் ரொம்ப டிமாண்டில் வேறு இருக்குது. நான் நிறைய யூடியூபர்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணியும் ப்ரைஸ் பண்ணியும் பார்க்குறேன் ரெட்மி பட்ஜெட் ஃபோன்ஸில் பிளாஸ்டிக் பேக் கொடுக்குறத பற்றி. எனக்கு இது உண்மை ஏன்னு தெரியல. ஏன்னா ரெட்மி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற 80% மேலே யூசர்ஸ் கேஸோட தான் யூஸ் பண்ணுறாங்களாம். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப டியூரபிளாக இருக்குது, அப்புறம் பர்ஃபெக்டாகவும் ஃபிட் ஆகுது. ரெட்மியே கொடுத்த கேஸு சொல்லவா வேணும். அதனால் எனக்கு இந்த பிளாஸ்டிக் பேக் நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த ஃபோனை சுற்றி இருக்கிற பிளாஸ்டிக் ரெயில்ஸும். என்ன தான் பார்த்தாலும் இது ஒரு பட்ஜெட் ஃபோன் தான். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். அடுத்தது நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இங்கே தான் ரெட்மி நோட் 9லேருந்து நோட் 10க்கு நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ப்ராசஸரை மறந்துட்டேன் பாருங்க, அதை அடுத்தது பேசுகிறேன். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டயகனலாக 6.43 இன்ச் ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்காங்க. 1080x2400 AMOLED ஸ்க்ரீன். இது மற்ற பட்ஜெட் AMOLED பேனல் மாதிரி இல்லை, பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. DCI P3 கேலிபிரேட்டட்னு சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தா என்னால் ஒத்துக்க முடியல. பாக்ஸ்லேருந்து எடுத்தோன்னே டிஸ்பிளேவை பார்க்கும்போது ரெட்மி நோட் 9 மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் டீப்பாக பார்க்கும்போது தான் AMOLEDோட பவர் தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த டிஸ்பிளேவோட ரியல் பவர் தெரிஞ்சுக்கணுன்னா இன்னமும் நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் தான் பார்க்கணும். செட்டிங்ஸுக்கு போய் ஆட்டோவில் இருக்கிறத சேச்சுரேட்டருக்கு மாற்றி பாருங்கள். சூப்பர் AMOLEDோட உண்மையான பவரே வெளில வரும். சூப்பர் AMOLED நான் சொன்னேன். ஆமாம், சூப்பர் AMOLEDங்கிற வார்த்தையை உருவாக்குனது சாம்சங் தான். ஆனால் இப்போ ஷாமி அவங்க பேனலில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சாம்சங் இன்னமும் எல்சிடி தான் கொடுத்துட்டு இருக்காங்க இதே ப்ரைஸ் ப்ராக்கெட் இருக்க ஃபோனுக்கு. பார்க்கறதுக்கு ஸ்க்ரீன் சூப்பராக இருக்குங்க. அதுவும் இந்த ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் எல்லாம் இது வரைக்கும் நீங்கள் எந்த ரெட்மி நோட்லையும் பார்த்துறாத அளவுக்கு. நான் இந்த ஃபோனில் நிறைய யூடியூப் வீடியோ பார்த்துருக்கேன், நிறைய கேமும் விளையாண்டுருக்கேன். அந்த சூப்பர் AMOLED டிஸ்பிளேயோட லிமிட்டே புஷ் பண்ணி பார்த்துருக்கேன். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, குழந்தைங்க எப்பயுமே நல்லா கலர்ஃபுல்லாக தான் பார்ப்பாங்க. என்னோட 2 வயசு பையனே இந்த பேனலை டெஸ்ட் பண்ணிட்டான். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் என்னை கண்டிப்பாக நம்பலாம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, என்னோட OnePlus 60 டிஸ்பிளே விட இந்த டிஸ்பிளே எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, இந்த டிஸ்பிளேல அப்படி என்னதான் பிரச்சனை இருக்கு? எல்இடி டிஸ்பிளேயோட ஸ்பெஷாலிட்டியே என்ன? கம்மியான பேட்டரி தான் இழுத்துக்கும். அதான் மேஜராக எல்இடிக்கும் எல்சிடிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆனால் அப்படிப்பட்ட கேஸுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம், அட்வர்டைஸ் பண்ணியிருந்த மாதிரி. என்னதான் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு ஒரு மெனு இருந்திருந்தாலும் 10 செகண்ட் தாங்க ஆனில் இருக்கு. அது எப்பயுமே ஆனில் இருக்கிறதுக்கு வழி இருக்கு, ஆனால் அது ஒரு வாரம் கழிச்சு தான் நானே கண்டுபிடிச்சேன். அடுத்தது ரெஃப்ரெஷ் ரேட்டு தான். இதில் 90 120 இல்லைங்க, 60 தான் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக 120 Hz வேணும்னா நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வாங்கிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு 60 ஓகே தாங்க. கடைசி நெகட்டிவ் சொல்ல போனால் அது ஒரு நெகட்டிவே கிடையாது, ஆனால் ரியல்மி 8ல் இருக்கிறதால நான் அதை சொல்கிறேன். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இதை AMOLED ஸ்க்ரீனில் ஈஸியாக செட்டப் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் காரணமாக அவங்க இந்த ஃபோனில் பண்ணல. சரி, இந்த சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பற்றி கேட்டிங்கன்னு வச்சிங்களேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஃபோனை நான் 2 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ண 2 மாதத்துலேயும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சிச்சு. இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, இந்த பொசிஷன் ஸ்டார்டிங்கில் எனக்கு காமெடியாக இருந்தாலும் போக போக கையை வைக்கிறதுக்கான நேச்சுரல் பொசிஷனே இதுதான். நீங்கள் ஃபோனை பாக்கெட்லேருந்து எடுக்கும்போதும் சரி, டேபிள்லேருந்து எடுக்கும்போதும் சரி, உங்கள் விரல் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு போகுது. அதனால் இந்த ஃபோனை ரொம்ப கம்மியான டைம்லையும் எஃபிஷியண்ட்டாகவும் அன்லாக் பண்ண முடியுது. நான் நோட்டீஸ் பண்ண இன்னொரு விஷயம், இந்த ஸ்கேனரோட ஏரியா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு பேக் மவுண்ட், ஃப்ரண்ட் மவுண்ட், இன் டிஸ்பிளேயோட கம்பேர் பண்ணும்போது. அதனால் நம்ம ஃபிங்கரோட ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஆனால் இதுவும் பெரிய நெகட்டிவ் கிடையாது, நான் நோட்டீஸ் பண்ணதால சொல்கிறேன். நான் ஒன்றும் ப்ராசஸருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறவன் கிடையாது. எனக்கு ஃபோன் ஸ்மூத்தாக இருந்து ரொம்ப நாள் வந்துச்சுன்னா போதும். ஸ்னாப்ட்ராகன் 678 அவ்வளோ கேவலமான ப்ராசஸர்லாம் கிடையாதுங்க. இது 4GB ரேம் மாடலுங்க. 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. கூடவே SD கார்டும் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபோன் ஃபாஸ்ட்டாக தாங்க இருக்குது. பாக்ஸ்லேருந்து திறந்தோடனே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நான் நிறைய ஆப்ஸ் போட ஆரம்பித்தோன்னே
கொஞ்சம் அங்கே இங்கே மைல் ஸ்டட்டர்ஸ் நான் பார்த்தேன். என்னதான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு புது ஃபோனில் அங்கே இங்கேயும் ஸ்டட்டரோ லேகோ வர்றது நல்லா இல்லைங்க. அதனால் நான் கொஞ்சம் கூகுள்லாம் பண்ணி இந்த ஆட் சிச்சுவேஷனை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணேன். அது பண்ணதால் ஆடும் ரிமூவ் ஆகிடுச்சு, ஃபோனும் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகிடுச்சு. ஆமாங்க, என்னதான் இந்த வெர்ஷன் ஆஃப் MIUI கொஞ்சம் டோன் டவுன் பண்ணியிருந்தாலும் நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஆடு கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணால் அந்த ஆடை நம்ம கம்ப்ளீட்டாக டிசேபிள் பண்ணிட முடியும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ ஆல்ரெடி லென்த்தாக போயிட்டு இருக்கு. நான் அப்பப்போ கேம் விளையாடுவேங்க, ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபோன் கேமர்ஸ்க்காக கிடையாது. இந்த ஃபோன் கேஷுவல் யூசர்ஸ்க்கு மட்டும்தான். அதுக்காக நீங்கள் கேம் விளையாட முடியாதுன்னு கிடையாது. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் விளையாடலாம், ஏன் AAA டைட்டில்ஸ் கூட இதில் விளையாடலாம். ஆனால் 15 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் விளையாண்டா இந்த இடம் ஹீட் ஆகுதுங்க. பிடிக்கும் போது என் கையே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஃபோனில் MIUI 12 இருக்குங்க, ஆன் டாப் ஆஃப் Android 11. நிறைய கஸ்டமைசிங் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது பிடிக்காதவங்க கண்டிப்பாக ப்ளே ஸ்டோர் போய் லான்ச்சர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் MIUI பெட்டராக தான் ஆகிட்டு வருது. நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப சந்தோஷமாகவே இருப்பாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. நான் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் லான்ச்சஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன், முடிஞ்ச செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு லுக் உங்கள் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துடலாம். சரி, நம்ம ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் தானே, ஐஃபோன் யூசர்ஸ் கிடையாது இல்லை. ஆனால் ஞாபகம் வச்சுக்கிங்க, நீங்கள் லான்ச்சர் போடும்போது லைட்டாக பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கலாம். சரி, நம்ம பேட்டரி பற்றி பேசுவோம். இதில் 5000 mAh பேட்டரி இருக்குது. மோஸ்ட்லி எனக்கு ஒன் டே ஃபுல்லாக வந்துச்சு. காலைல ஒரு 7:30 மணிக்கு சார்ஜர்லேருந்து கட்டினேன்னா நைட் ஒரு 11 மணி வரைக்கும் சார்ஜ் நிற்குதுங்க. நான் ரொம்ப லைட் யூஸ் பண்ணேன்னா எனக்கு 2 நாள் கூட சார்ஜ் வருது. அப்படி சார்ஜ் போயிட்டா என்ன, ஒரு அரை மணி நேரம் ப்ளக்இன் பண்ணால் திருப்பி விளாட்லாம். நல்ல வேலை ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸோடய கொடுத்தாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணால் பேட்டரி சீக்கிரம் வீணாக போயிடுமா அப்படின்னு. ஆனால் அந்த பயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எப்பயுமே 10 வாட் சார்ஜர் MI வெப்சைட்டில் இருக்குது. அங்கே போய் அதை வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை என்ஜாய் பண்ணுங்கள். பேட்டரியை டேமேஜ் பண்ணாலும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஒரு 5% டேமேஜ் ஆகிருக்கும், அவ்வளோதாங்க. இதில் குவாட் கேமரா அரே இருக்குங்க. ஆனால் ஒரு நாள் யூஸ் பண்ண அப்புறமா எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது சும்மா டிசைன் பர்பஸுக்கு தான். ப்ளஸ் எல்லா காம்படிஷன் ஃபோன்ஸ்லையும் இது இருக்குல்ல, அதனால் டெலிஃபோட்டோ லென்ஸ் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. அப்புறம் குவாட் கேமரா பற்றி கேட்டிங்கன்னா, இது ஒரு 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா இருக்குது, 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா இருக்குது. மிச்சம் 2 பற்றி கேட்குறீங்களா, அது 100% வேஸ்ட்டுங்க. ஒன்று டெப்த் சென்சர், என்னமோ டெப்த் சென்சர் இருந்தால் தான் பொக்கே எஃபெக்ட் வருங்கிற மாதிரி. கடைசியாக 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா, சுத்தமாக யூஸ்லெஸ்ங்க. அதுக்கு நீங்கள் மெயின் கேமராலேருந்து ஜூம் பண்ணி எடுத்தாலே மேக்ரோ பெட்டராக வருது. இந்த கம்பெனி கிட்ட தான் நான் கொஞ்சம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி யூஸ்லெஸ் கேமராக்கெல்லாம் செலவு பண்ணுறதை விட்டுட்டு ஒரே ஒரு நல்ல கேமரா கொடுங்க, நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. சேல்ஸில் சொன்னாங்க. சரிங்க, கேமரா திட்டினது போதும். அது ஆக்சுவலாக நல்ல லைட்டிங்லையும் அவுட்டோர்லையும் எடுத்தால் நல்லா தாங்க இருக்கு. இந்த ஃபோன் கேமராவில் சோனி சென்சார் இருக்குங்க. ஆமாம், டிஸ்பிளே வந்து சாம்சங் கிட்ட இருந்து எடுத்தது, கேமரா சோனி கிட்ட இருந்து. இதில் எடுத்த ஃபோட்டோஸ் நல்லா இருக்குங்க. ஏன் ஃபிளாக்ஷிப் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கு, நல்ல லைட்டிங் எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் வீடியோ ரெசல்யூஷனை 1080p செட் பண்ணிடுங்க, ஆல்ரெடி பண்ணலன்னா. ஹார்ஷான லைட்டிங் எடுக்கும் போது, அதாவது நல்ல வெயிலும் நல்ல இருட்டும் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா, அங்கே நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவில் HDR வேலை செய்யுது, ஆனால் அடிக்கடி வேலை செய்ய மாட்டேங்குது. நீங்கள் மேனுவலாக போய் HDR ஆன் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்கு. நான் சைட் பை சைட் ஃபோட்டோஸ் கம்பேர் பண்ணிருக்கேங்க. ஒன்று என்னோட 4.5 வருஷம் பழசு OnePlus 3T, இன்னொன்று 2.5 வருஷம் பழசு OnePlus 6T. ஆனால் மூணுமே இந்த ஃபோனை விட 3 மடங்கு ரேட் அதிகம். உங்களுக்கு தான் தெரியுமே, ஃபோன் இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்றா கூட பாதி ரேட்டு தாங்க. ஒரே மாதிரி இருக்குல்ல, அதாங்க லைட்டிங்கோட பவர். சரி, இப்போ நம்ம வேரியபிள் லைட்டிங்க்கு போகலாம். கடைசியாக நம்ம அல்ட்ரா வைட் பிக்ஸை பார்க்கலாம். நீங்களே முடிவு பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அமௌண்ட்டுக்கு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க. நைட் வந்துடுச்சு, நைட் மோட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, உங்கள் கை ரொம்ப ஸ்டெடியாக இருந்தால் மட்டும். வீடியோ பார்த்தீங்கன்னா OIS கிடையாது, EAS கொடுத்துருக்காங்க. ஆனால் அது 1080 மட்டும்தான் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். 4K யூஸபுளாக தான் இருக்குது நீங்கள் ட்ரைபாடில் போட்டு எடுத்தீங்கன்னா. மற்றபடி வீலாக் எடுக்கிறவங்களுக்குலாம் 1080p ஓகேவா இருக்குது. யூடியூப் வீடியோஸ்க்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. அடிக்கடி இந்த ஃபோன் ஃபோக்கஸுக்கு ஹண்ட்லாம் பண்ணிட்டு இல்லை. ஃப்ரண்ட் கேமரா கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு நல்லா இருக்குங்க. இதான் Redmi Note 10 ஃப்ரண்ட் கேமராவோட வீடியோ சாம்பிள். இது ரியர் கேமராவோட வைட் ஆங்கிள் வீடியோ சாம்பிள். பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வைடாக இருக்குன்னு ஃபீல்ட் ஆஃப் வியூ. ஏங்க, ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கான முக்கிய காரணத்தையும் மறந்துட்டேங்க, கால் குவாலிட்டி அண்ட் சிக்னல் ரிசப்ஷன்.
கால் குவாலிட்டி சிக்னல் ரிசப்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நான் ஒரு பிஎஸ்என்எல் சிம்மும் ஒரு ஏர்டெல் சிம்மும் யூஸ் பண்ணேன். 2 சிம்முக்குமே நல்லாவே டவர் கிடச்சிச்சு. ப்ளஸ் காலும் லவுட் அண்ட் கிளியராக இருந்துச்சு. ஹெட்செட் போட்டு கூட கால்ஸ்லாம் பேசி பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு. ஸ்பீக்கர் மறந்துட்டேன் பாருங்க. ஸ்பீக்கர் நல்லா இருந்துச்சுங்க. என்னதான் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்னு சொல்லியிருந்தாலும் ரைட்லேருந்து ஒரு 80% சவுண்டும் லெஃப்ட்லேருந்து ஒரு 20% சவுண்டும் தான் வந்துச்சு. ஆனால் இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஸ்பீக்கர்னே சொல்லலாம். சரி, ஃபைனலாக கன்க்ளூஷன். நான் 2 மாதம் யூஸ் பண்ணிட்டேன். இப்போயும் இந்த ஃபோனை 12,000 ருபீஸ்க்கு வாங்குறதுக்கு ஒர்த்தா? கண்டிப்பாக வாங்குங்க, ஒர்த்து. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பை பாய்.